ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபைனைட் கமெண்ட்ரி. நம்ம ஹோஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1லேருந்து சீசன் 4 வரைக்கும் இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ரீகேப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் 11 அன்டில் தென் வெக்னாவுடைய கம்ப்ளீட் ஆரிஜின், பவர்ஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே ஒரு லாங் வீடியோவாக போட்டுக்கிறோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு ரீகேப்பில் வந்து முக்கியமான அந்த சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 இதோடைய பிளாட்டை மட்டும் எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இந்த ரீகேப்பை நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ இதுக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு கமெண்ட்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பிடிக்க நான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ போகலாம். இது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 1 ஸ்டார்டிங் சீனில் நம்ம டாக்டர் பிரென்னர் நம்ம 11 ஒரு டெலிபதிக் பவர் பண்ணுறாரு. அவள் போயிட்டு டெமோகார்கனை தொட்டு ஒரு போர்ட்டலை கிரியேட் பண்ணி விட்டுறா, ஒரு கேட்வே. இது மூலயமா அந்த டெமோகார்கன் லேபுக்குள்ளே வந்து ஒரு சயின்டிஸ்ட் அடித்து தூக்கி சாப்பிட்ருது. ஸோ இதுக்கப்புறம் 4 ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க, டெஸ்டின், லூகாஸ், மைக் அண்ட் வில்லுன்னு சொல்லிட்டு. இவங்க 4 பேரும் ஒரு இடத்துல கேம் விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புறாங்க. அப்படி அவங்க கிளம்பும்போது வில்லு மட்டும் தனியாக போகிறான். தனியாக போன வில்லு மட்டும் தொலைஞ்சிடறான். தொலைஞ்ச விஷயம் கேட்ட அவங்க அம்மா, அந்த ஹாக்கின்ஸ் ஊரே கிட்டத்தட்ட பரபரப்பாகிடுது. அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸுமே சரி தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல 11 இருக்கிற ஒரு குட்டி பொண்ணு பார்க்குறாங்க. பார்த்து நம்ம மைக்கை ஒரு வீட்டில் கொண்டு போய் வச்சு சாப்பாடு எல்லாத்தையும் திருடி நம்ம கில்லி படத்தில் வர விஜய் மாதிரி திருடி கொடுக்குறாரு. இதுக்கப்புறமா நம்ம 11க்கு ஏகப்பட்ட பவர்ஸ் இருக்கிறத அந்த ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 11 அந்த சூப்பர் பவர் இருக்கிற பொண்ணு வந்து இதே இடத்துல அப்சைட் டவுன்னு இருக்கக்கூடிய இடத்துல தான் நம்ம வில் மாட்டிக்கிட்டு இருக்கிறான்ற விஷயத்தை நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த பக்கம் நான்சி, ஜானத்தன், ஸ்டீவன் இருக்கிற ஒருத்தவங்களை காமிக்கிறாங்க. நான்சியோட ஃப்ரெண்டான பார்பராவையும் அந்த டெமோகார்கன் அடித்து தூக்கி சாப்பிட்றது. ஸோ இதில் ஒரு கில்ட்டில் நான்சி வந்து நம்ம மாட்டிக்கிட்டு கிடக்குறாங்க. ஸோ அவங்கள தேடுற வேலையாக நம்ம ஜானத்தன் கூட இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம வில் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. வில்லோட அம்மாவான ஜாய்ஸ் லைட் மூலயமா கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அந்த டைம் பார்த்து அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு டெமோகார்கன் இதோ வரம் பாடுறான்னு பூந்துடுது. அதுக்கப்புறம் லேபுக்குள்ளேயே நம்ம ஹாப்பர் அண்ட் ஜாய்ஸ் உள்ளே போய் ஒரு போர்ட்டல் மூலயமா உள்ளே போய் கிட்டத்தட்ட நம்ம வில்லை காப்பாற்றுறாங்க. இந்த பக்கம் ஸ்கூலுக்குள்ளே வில் டெமோகார்கன் பூரவுமே கிட்டத்தட்ட வந்து நம்ம 11 அடித்து தூக்கிடுறாங்க. வில்லை எப்படியோ காப்பாற்றி கூட்டு வந்துடுறாங்க. இது ஓடிய இந்த சீசன் வந்து இந்த பக்கம் முடிகிற மாதிரி காமிச்சா என்கிரெடிட்ஸில் காமிக்கிறாங்க. வில்லு வாந்தி எடுக்கிறான். வாந்தியில் ஏதோ ஒரு டெமோகார்கன் குட்டி அந்த பக்கம் வந்து சிங்கில் கொண்டு போய் உழுவுது. ஸோ அப்படியே அந்த சிங்குக்குள்ளே உளுந்த குட்டி சீசன் 2க்கு லீட் கொடுக்குது. இப்போ சீசன் 2 ஆரம்பிக்குது. இந்த பக்கம் நம்ம வில் என்ன தான் அப்சைட் டவுனுக்குள்ளேருந்து வந்தாலும் அந்த விஷயமானது அப்பப்போ அவரை வந்து பாதிச்சுக்கிட்டே தான் இருக்குது. அது மாற்றப்படலை. இப்போ புது கேரக்டரான மேட் மேக்ஸும் அவங்களுடைய அண்ணனான பில்லியை நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஸ்டீவ், டெஸ்டின், லூக்கஸ், மைக், வில் இவங்க எல்லாரையுமே ஒரு இன்ட்ரடக்ஷனாக காமிக்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வில்லுக்கு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அந்த அந்த மைண்ட் லெவலாக அவர் வந்து அப்பப்போ அந்த விஷனானது வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாத்தையுமே அவர் வந்து ஒரு பேப்பரில் வரைகிறார். இப்போ தான் வந்து மைண்ட் ஃப்ளேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விலங்கு, அதாவது அந்த அப்சைட் டவுனுக்குள்ளே இருக்கக்கூடிய லைக் கிங் மாதிரி, அதையே எதிர்த்து நம்ம வில்லு நிற்க, அப்படியாடா உடம்புக்குள்ளே போகிறானான்னு சொல்லிட்டு நம்ம உடம்புக்குள்ளே பூந்துடுது. சீசன் 1 என்கிரெடிட்ஸில் நம்ம வில் வாயிலேருந்து வாமிட் எடுத்திருந்தாரில் ஒரு கிரியேச்சர், அது இப்போ இந்த இடத்துல டெஸ்டின் கையில் கிடைக்கிது. பூனைக்குடி நினச்சி விடத்தா கடைசியில் பார்த்தா டெமோடாக்காக வந்து நிற்குது. அதை போட்டு ஒரு இடத்துல அடைச்சி போட்டுடுறாங்க. அதை மறுபடியும் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம டெஸ்டினும் ஸ்டீவும் அந்த பக்கம் இருக்க, நம்ம ஜாய்ஸ் அதாவது வில்லோட அம்மா பாபு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அதே சமயத்தில் வீடு முழுக்க வந்து ஒரு மேப் மாதிரி வரைஞ்சி ஒட்டி வச்சுக்கிறாங்க. கடைசியில் அது என்னன்னு பார்த்தா ஹாக்கின்ஸோட மேப் தாங்க. இதை ஃபாலோ பண்ணி ஹாப்பர் அண்டில் தென் இன்னும் ஒரு சில பேர்லாம் வந்து உள்ளே போகிறாங்க. கண்டுபிடிச்சி உள்ளே போகும்போது நம்ம பாபை டெமோகார்கன் மர்கையா பண்ணிடுது. இந்த பக்கம் ஹாப்பர் நம்ம 11 லைக் சீக்கிரட்டாக வச்சு வளர்த்துட்டு இருக்கிறாரு. அவரோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் பிடிக்காம அவர்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. காலின்னு சொல்லப்படுற ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. அந்த பொண்ணும் நம்பர் 8ன்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரே பவர்ஸ் ஆகிறாங்க சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து அகெயின் வந்து மறுபடியும் நம்ம பசங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக வந்து அந்த ஒரு கேட் வேவை ஃபுல் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி நம்ம 11 பயங்கரமாக சண்டை போட்டு அந்த டெமோகார்கன், மைண்ட் ஃப்ளேயர் இதுங்க கூடலாம் சண்டை போட்டு எப்படியோ வந்து இந்த பக்கம் வந்து டெக்னிக்கலி க்ளோஸ் பண்ணி அந்த விஷயம்லாம் முடிஞ்ச உடனே நம்ம 11க்கு நம்ம ஹாப்பர் வந்து ஜெயின் ஹாப்பர்னு பேர் மாற்றிடுறாங்க. இப்போ சீசன் 3 ஆரம்பிக்குது. இப்போ இந்த பக்கம் ஹாக்கின்ஸில் ஒரு புது மால் கட்டி இருக்கிறாங்க. அந்த மாலுக்கு எல்லாம் கப்புள்ஸாக போயிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் மைக்கு, இன்னொரு பக்கம் லூக்காஸ்ன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எல்லோரும் ஒரு ஹை லெவல் ஃப்ரீக்வன்சி தேடி போகிறாங்க. அந்த இடத்துல டெஸ்டினும் அவன் லாங் ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்டை காமிக்கிறான். இந்த பக்கம் நம்ம ராபின் சொல்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. நம்ம தலைவன் ஸ்டீவியுமே காமிக்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஒர்க் பண்ணிருக்கும் போது ஒரு சில ரஷ்யன் கோட்ஸ் வருது. அதெல்லாம் வந்து இவங்க கிராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ரஷ்யன்ஸ் செகண்ட் சீசனில் 3 அந்த போர்ட்டில் ஒரு மிஷினை யூஸ் பண்ணி பைத்தியக்கார பசங்க திறந்துட்டு இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு 3 அதை ஏன் திறக்குறீங்க? கேட்டு திறந்த உடனே மறுபடியும் நம்ம மைண்ட் ஃப்ளேயர் தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி கிளப்பிட்டுன்னு சொன்ன மாதிரி மறுபடியும் வந்து ஹாக்கின்ஸில் புது பிரச்சனைகளை கலப்புது. இப்படி கிளப்பிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம டெஸ்டின் அண்டில் தென் பசங்க அவங்க எல்லாம் அவங்களோட டெஸ்டினோட கேர்ள் ஃப்ரெண்டான சூசியை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் இவங்க பாட்டு பாடி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம மைண்ட் ஃப்ளேயர் மேட் மேக்ஸோட ஆனால் பில்லி உடம்புக்குள்ளே பூந்து சம்திங்கான பல விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்குது. 11 போட்டு அடித்து நொறுக்குது மாலில்.
பயங்கரமான ஒரு ஃபைட் போயிட்டுருக்கும்போது அந்தன பக்கம் அந்த ரஷ்யன்ஸ் ஓப்பன் பண்ண அந்த ஒரு மிஷினை டெக்னிக்கலி ஹாப்பர் ஆஃப் பண்ணுறதுக்காக அவரையே சாக்ரிஃபைஷன் பண்ணுற மாதிரி போயிட்டு ஆஃப் பண்ணுறாரு. ஸோ அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பிளாஸ்ட்டுமே நடக்குது. ஸோ இதுக்கப்புறமா எல்லா விஷயங்களும் முடிஞ்ச உடனே அகைன் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. இதில் வந்து பில்லி இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா லெவன், மைக் நம்ம பசங்க எல்லாருமே ஒன்றா கேதர் ஆகுறாங்க. நம்ம லெவனும் அதுக்கப்புறம் நம்ம வில்லும் வந்து வேறு ஊர் டெக்னிக்கலாக ஷிஃப்ட் ஆகி புது ஸ்கூல் போகிறாங்கங்க. புது ஸ்கூலில் இந்த பக்கம் போயிட்டுருக்கும்போது இந்த பக்கம் ஹாக்கின்ஸ், நம்ம டெஸ்டின், லூக்கஸ், மைக் எல்லாம் ஹில்ஃபயர் கிளப்னு காமிக்கிறாங்க. அந்த ஹில்ஃபயர் கிளப்புக்கு வந்து எடின்னு இருக்கிற ஒரு கேரக்டர் தான் டெக்னிக்கலி இந்த பக்கம் ஒரு கேப்டன் மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு இருக்கும்போது அகைன் நம்ம ராபின் இவங்கெல்லாம் காமிக்கிறாங்க. இப்போ தாங்க தலைவனோட என்ட்ரி. நம்ம வெக்னா என்ன பண்ணுறான்னா இங்கே அதாவது டீனேஜர்ஸ் ஹாக்கின்ஸில் இருக்கக்கூடிய டீனேஜர்ஸை மைண்ட் லெவலில் கண்ட்ரோல் எடுத்து அவங்க டிப்ரெஷனை தூண்ட வச்சு ஒருத்தராக கொடூரமாக சாவடிச்சிட்ருக்கிறான். இந்த பக்கம் சாவுகளானது அதிகரிக்குது. அப்படி தான் இந்த பக்கம் மேக்ஸிமே டெக்னிக்கலி வந்து நம்ம வெக்னா வந்து கவர் பண்ணுறான். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம வெல்லுடைய அம்மாவுக்கு ஒரு பாய்ச்சல் வருது. அந்த பாய்ச்சலில் வந்து பார்த்தா உள்ளே வந்து ஹாப்பர் இஸ் பேக்குன்னு இருக்கிறாங்க. ஹாப்பர் கடைசியில் ரஷ்யாவில் தான் உயிரோடு இருக்கிறாரு. இதை வந்து முறையோட ஹெல்ப் மூலயமா மறுபடியும் அவங்க ரஷ்யா போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம லெவனுக்கு பவர்ஸ்லாம் போயிடுச்சு. மறுபடியும் லெவனுக்கு பவர்ஸ் கொண்டு வர வைக்கிறதுக்காக அந்த லேபுக்கு டாக்டர் பிரென்னரை கொண்டு போயிட்டு வாங்குறாங்க. மறுபடியும் நம்ம லெவனுக்கு பவர்ஸ் கொடுக்குறாங்க. நம்ம லெவனுக்கு பவருமே மறுபடியும் திருப்பி வந்துடுது. மறுபடியும் திருப்பி வந்ததுக்கப்புறம் நம்ம வெக்னா கூடயே இருக்கக்கூடிய நினைவுகள்லாம் லெவனுக்கு ஜாபுக்கு வருது. அதுக்கப்புறமா நம்ம பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து பயங்கரமான சாகசத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு வழியாக டெக்னிக்கலி வந்து நம்ம வெக்னா கிட்ட இவங்க வந்து ட்ராப் பண்ணி போயிடுறாங்க. அப்போ தான் வெக்னாவுடைய ஆரிஜினாக டெக்னிக்கலி இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அதே போல் வெக்னாவோட அப்பா கிட்ட போய் இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக் வெக்னாவோட ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரி சொல்கிறாரு. இந்த பக்கம் அப்சைட் டவுனில் லைக் அதான் நான் முன்னாடியே ஆரிஜின் ஸ்டோரியில் சொன்ன மாதிரி தான். அப்படி வந்து மேக்ஸை கண்ட்ரோல் எடுக்கும்போது பாட்டு போட்டு டெக்னிக்கலி வந்து ஓரளவுக்கு காப்பாற்றுறாங்க. இருந்தாலும் அவர் சோலானது அப்சைட் டவுன் சொல்லப்படுற அந்த ஒரு வேர்ல்டுக்குள்ளே மாட்டிக்குது. ஸோ அது எப்படியோ லெவன் வந்து நம்ம மேக்ஸை காப்பாற்றி உயிரோட கொண்டு வர வச்சாலும் இந்த பக்கம் மேக்ஸ் வந்து கோமால தான் இருக்கிறா. அதுக்கப்புறம் அதர் டைமென்ஷனான அப்சைட் டவுனுக்குள்ளே இவங்க நம்ம பசங்க ஜஸ்டின், லூக்காஸ், மைக் எல்லோரும் போகிறாங்க. வெக்னா கூட பயங்கரமான சண்டையில் வந்து ஏற்படுறாங்க. இந்த பக்கம் லெவன் வந்து ஒரு பக்கம் வெக்னாவை தூக்கி போட்டு அடிக்கிறாரு. இந்த பக்கம் நம்ம ஸ்டீவ், நான்சி இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து போய் அடித்து நம்ம வெக்னா காலி பண்ணுறாங்க. அப்பயும் வெக்னா சும்மா நம்ம ஹாக்கின்ஸையே ரெண்டாக பிளந்து ஒரு மிகப்பெரிய ஹாக்கின்ஸுக்கும் லைக் அதர் டைமென்ஷனான அப்சைட் டவுனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர்ட்டலை க்ரியேட் பண்ணி விட்டுட்டு மிகப்பெரிய ஒரு கேட்வேவை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம வெக்னா போயிடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் ஆனவங்க கோமாவில் இருக்கிறாங்கங்க. ஸோ இதோட இந்த சீசன் 4 லைக் முடிகிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. வெக்னாவை எரிச்சு கொண்டாலும் ஸ்டில் வெக்னா வந்து சாவலை. வெக்னா மிஸ் ஆகிருக்கிறாரு. சீசன் 4ல் பயங்கரமாக ரிட்டர்ன் ஆகிருக்கிறாரு. இனிமேல் நம்ம சீசன் 5ஓட பிரேக் டவுனை பார்ப்போம். சீசன் 5ஓட பிரேக் டவுன் கூடிய சீக்கிரத்தில் நம்ம சேனலில் வரப்போகுது. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அடுத்தது கண்டிப்பாக ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வால்யூம் 1ஓட கம்ப்ளீட் பிரேக் டவுன் தான். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இன்ஃபினைட் கமெண்ட்ரி.